Hi dear students, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா நம்ம எவ்ரிடே லைஃப்பில் மொபைல், லேப்டாப், பைக், கார் இது எல்லாத்தையும் நம்ம சார்ஜ் பண்ணியிருப்போம். சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். அப்போது சார்ஜ் பண்ணுறது ஸ்பான்டேனியஸாக இல்லை டீசார்ஜ் பண்ணுறது ஸ்பான்டேனியஸாக இதை பற்றி தான் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கை முடிச்சதுக்கப்புறம் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இங்கே பாருங்கள், இப்போ எலக்ட்ரோ கெமிக்கல் செல் அதில் உங்களுக்கு 3 டிஃப்ரெண்ட் செல்ஸ் இருக்குது. அதில் டேனியல் செல், அதுக்கப்புறம் வோல்டைக் செல், அதுக்கப்புறம் எலக்ட்ரோலைட்டிக் செல். சரிங்களா? இதில் உங்களுக்கு இந்த டாப்பிக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி 2 விஷயம் தெரியணும். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு செல் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் 2 ஆஃப் செல் இருக்கும். அந்த 2 ஆஃப் செல்லுக்கு இடையில இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.1 வோல்ட்னு சொல்லிட்டு உங்கள் புக்லேயே எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியே கொடுத்துருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் இந்த செல்ல பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலாக நான் ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணுறேன். அப்படி கனெக்ட் பண்ணும்போது நான் எக்ஸ்டர்னலாக ஒரு பொட்டன்ஷியலை அப்ளை பண்ணுறேன். அப்படி அப்ளை பண்ணும்போது ஆல்ரெடி இருக்கிற எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியலுக்கும் எக்ஸ்டர்னல் பொட்டன்ஷியலுக்கு இடையில இருக்கிற அந்த டிஃபரன்ஸை பொறுத்து அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேனியல் செல் ஆக்ட் ஆகுதா, இல்லை கால்வனிக் ஆர் வோல்டைக் செல் ஆக்ட் ஆகுதா, இல்லை பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோலைட்டிக் செல் ஆக்ட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டேனியல் செல் எடுப்போம். டேனியல் செல்ல பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் ஆல்ரெடி நடக்கும். அதில் அந்த கெமிக்கல் எனர்ஜியை நம்ம எலக்ட்ரிக் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ண போகிறோம். அது ஒரு ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். ஏன் அப்படின்னா அதாவது எலமெண்டோட ரியாக்டிவிட்டி சீரிஸ் தெரியும். அதில் மோர் ரியாக்டிவ் எலமெண்ட் ஆக்சிடேஷன்லையும் லெஸ் ரியாக்டிவ் எலமெண்ட் உங்களுக்கு ரிடக்ஷன்லையும் போச்சு அப்படின்னா தட் வில் பி ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். அதில் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் இருக்கும். அதில் உங்களோட எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் வேல்யூ எக்ஸ்டர்னல் பொட்டன்ஷியல் வேல்யூ கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் வேல்யூ லெஸ்ஸராக இருக்கும். அதனால தட் வில் பி ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் ஈக்லிபிரியம். ஈக்லிபிரியத்தில் உங்களோட எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் வேல்யூ அண்ட் எக்ஸ்டர்னல் பொட்டன்ஷியல் வேல்யூ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும்போது தட் டைம் இட் ஆக்ட் அஸ் அ ஈக்லிபிரியம். அதில் there is no flow of current, ஏன்னா எலக்ட்ரான் மூவ்மெண்ட்டே இருக்காது. அதுக்கப்புறம் நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன்ல எலக்ட்ரோலைட்டிக் செல்ல உங்களுக்கு ரியாக்ஷன் நடக்கணும். அந்த ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா நீங்க எக்ஸ்டர்னலா எலக்ட்ரிக் சார்ஜை பாஸ் பண்ண மட்டும்தான் அங்க கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு லெஸ் ரியாக்டிவ் எலமெண்ட் ஆக்சிடேஷன்லையும் மோர் ரியாக்டிவ் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிடக்ஷன்லையும் போகிறதுனால தட் வில் பி நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். சரி, இப்போ உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிட்டேன். இப்போ நம்ம சார்ஜ் பண்ணும்போது எலக்ட்ரிக் சார்ஜை பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணுறதுனால தட் வில் பி நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். அதுவே அது சார்ஜ் ஆனதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்பான்டேனியஸாக அதை யூஸ் பண்ணுறதுனால டீசார்ஜிங் இஸ் அ ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஏதாவது டாபிக் உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஐ வில் மேக் இட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஃபார் ஆல்.